கண்ணெதிரே தோன்றினாள். சொல்லுங்க திவ்யானி. ஹலோ சக்தி, இப்ப வீட்ல தான் இருக்கியா? இல்ல திவ்யானி, கோயிலுக்கு வந்திருக்கேன். சொல்லுங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா சக்தி, சிவா அண்ணன் ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாரு. என்ன சொல்றீங்க திவ்யானி? சிவா சாருக்கு என்னாச்சு? இன்னைக்கு அவர் ஆபீஸ்க்கு போயிட்டு இருந்தப்போ திடீர்னு கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி கண்ட்ரோல் இல்லாம கார் தடுமாறி போயிடுச்சு. எப்படியோ அண்ணன் சுதாரிச்சு வண்டியை நிறுத்திட்டாரு, இல்லனா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சிவா சாருக்கு எதுவும் ஆகல? பயப்படுற மாதிரி எதுவும் ஆகல சக்தி. அண்ணனோட உயிரை கடவுள் தான் காப்பாத்திருக்காரு, இல்லனா அவரை உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. சிவா சாருக்கு இப்படி ஆயிடுச்சு நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு திவ்யானி. இன்னைக்கு அவருக்கு கெட்ட நேரமானு தெரியல, இப்படி நடந்துருச்சு. நான் பெட்ரோல் பங்க்ல தான் இருக்க சக்தி, என்னால வேலையில கவனம் செலுத்தவே முடியல. அண்ணனுக்கு நடந்ததுதான் இன்னும் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. இப்ப சிவா அண்ணனுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதான் இப்படிலாம் நடந்துருச்சு. வீட்ல அவரை கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லதான் கால் பண்ண சக்தி. அண்ணனை நல்லா பாத்துக்கோ. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். என்னம்மா, செலுத்த வந்த காணிக்கையை செலுத்த முடியலையா? மனசுல குழப்பம் வந்துடுச்சா? நான் தான் சொன்னேன்ல, பொட்டுக்காசு அம்மனுக்கு வேணும்னா உன்கிட்ட கேட்டுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டா, அவளே எடுத்துப்பான்னு. இங்க பாருமா, நீயா எதுவும் கொடுக்க நினைச்சு அவளோட கோவத்துக்கு ஆளாகாத. புரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க. அதையும் மீறி தாலிய காணிக்கையா கொடுக்க நினைச்ச நேரத்துலதான் சிவா சாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தாலிய கழுத்துல இருந்து கலட்டி இருந்தா சிவா சார் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும். இந்த சக்தி எதையோ காணிக்க கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. அதுக்கு அந்த ஜோசியக்கார பொம்பளை, நீயா எதையும் அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்காத, அம்மனுக்கு வேண்டியத அம்மனே உங்ககிட்ட கேட்டு எடுத்துப்பான்னு சொல்லிட்டு போற. அப்படி எதைத்தான் காணிக்கையா கொடுக்க வந்திருப்பா? இதுல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கியிருக்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். கழட்டி உண்டியல்ல போடணும்னு நான் வந்தேன், ஆனா நீ அதை தடுத்துட்ட. சிவா சார் என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, எக்காரணத்தை கொண்டும் நான் இந்த தாலியை கழட்டவே மாட்டேன். Tell me. மேடம், நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர்ல சைன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடலாம். எதனால இவ்வளவு அவசரமா நாம ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணனும்? மேடம், 1 or 2 டேஸ்ல இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். மேடம், நீங்க 2-3 மாசத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா இன்வாய்ஸ் வேல்யூ அதிகமானாலும் 2-3 மடங்கு லாபம் அதிகமா கிடைக்கும். ரியலி? எஸ் மேம். சுந்தரம், சொல்லுங்க மேடம். கிளையண்ட் சொன்னதை கேட்டீங்கல்ல? 3 மந்த்ஸ்க்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டாக் வச்சுட்டா நமக்கு லாபம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதுல உங்க ஒப்பீனியன் என்ன சுந்தரம்?
அவங்க சொல்றதும் ஏத்துக்கிற மாதிரி தான் மேடம் இருக்கு. எதுக்கும் சிவா சார்கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குன்னு தோணுது மேடம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு தான் கேட்டேன். அதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திக்கணும். சிவா சார் கிட்ட கேளுங்கன்னு நீங்க எனக்கு சொல்ல தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே மேடம். I agree with your point regarding company profitability. I'll sign immediately, sir. ஓகே மேடம். அனிதா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் 3 monthsக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கான ஆர்டர்ல சைன் பண்ண போறேன். என்ன அனிதா நீ பிசினஸை அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுமான்னு எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பர்ச்சேஸ் ஆர்டர்லேயே சைன் பண்ணணும். அப்படித்தானே இது வரைக்கும் நம்ம கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மிஸ்டர் சிவா, நீங்க இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த டைரக்டரா இருக்கலாம். ஆனா நான் சேர்மன். இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு. இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா ஃபாலோ பண்ணிருக்கலாம். இனி நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ண போதும். புரிஞ்சுதா? அனிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு அனிதா. சிவா, நான் சும்மா ஒண்ணு இந்த சேர்மன் போஸ்டுக்கு வந்துடல. நானும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட்லாம் படிச்சிருக்கேன். எனக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இங்க பாரு, நீ திறமசாலி தான், உனக்கு எல்லா விஷயமும் தெரியுங்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இதனால நம்ம கம்பெனிக்கு ஹெவியா லாஸ் வர வாய்ப்பு இருக்கு. சிவா சார், மேடம் தான் இவ்வளவு தடவை சொல்றாங்கல்ல, ஏன் அவங்கள சைன் பண்ண விட மாட்டேன்றீங்க? ஹலோ, ஆர்டர் எடுக்கிறதுக்காக நீங்க 1000 சொல்வீங்க, அதை அப்படியே நம்பி நாங்க ஆர்டர் கொடுத்துட முடியுமா? அதுக்காகவா நாங்க இத்தனை பேர் இருக்கோம்? என்ன மேடம், சிவா சார் சொன்னாதான் நீங்க சைன் பண்ணுவீங்களா? சிவா, இங்க நீ சேர்மனா இல்ல நான் சேர்மனா? நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு டம்மி சேர்மனால என்னால இருக்க முடியாது. எப்போ என்ன எங்க பண்ணணும்னு எனக்கும் நல்லா தெரியும். So just mind your own business. என்னங்க மேடம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இவ்வளவு ஸ்பீடா டெசிஷன் எடுக்கிற ஒரு பர்சனை இப்பதான் நான் பாக்குறேன். தேங்க்யூ. வெல்கம். வரேன் மேடம். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாம வீட்டுக்கே வந்து என் உயிரையும் எடுக்கிறான். நான் தான் ஒவ்வொரு வாட்டியும் என்னை விட்டுடுன்னு விலைக்கு போறேன்ல, அப்புறம் என்ன என்கிட்ட வர? என்னை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ தான். உன் இஷ்டப்படி ஆடுறதுக்கு இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. போடி வெளிய. அருண், என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? கடைசி வரைக்கும் என்னை விட்டு இப்படியே விலகி இருந்துடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. நமக்கு நடந்த கல்யாணத்துல என் மேல எந்த தப்பும் இல்ல அருண். இத நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? கடவுளே. அருண், அருண், என்னம்மா ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்க? எல்லாம் காரணமாதான் எங்க உன் பொண்டாட்டி? வேணும்னே என்கிட்ட வம்பு வளர்க்கலான்னு பாக்குறியா? உனக்கு யார் தேவையோ பேர் சொல்லி கூப்பிட்டுக்கோ. என்கிட்ட எல்லாம் தேவையில்லாம கேட்காத. ஏண்டா, தாலி கட்டினவ கிட்ட தானே பொண்டாட்டி எங்கன்னு கேட்க முடியும்? அவளை பத்தி என்கிட்ட கேட்காதன்னு உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்றது? திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டா கோவப்படாம கோல்டு செயினை வாங்கி கொடுப்பாங்க. அப்போ அவளை உனக்கு பிடிக்கல. அவளை உன் பொண்டாட்டின்னு சொன்னாலே
உன் காது கூசுது அப்படிதானே? ஆமா ஆமா ஆமா. இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு வச்சு டென்ஷன் படுத்துறீங்க? அட போடா, உன் கோவத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடு. ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் உன்னை நான் கூப்பிட்டேன். அப்படின்னா அது என்னன்னு சொல்லுங்க. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு? என்ன விஷயம்? முதல்ல உட்கார்றா. சம்பந்தப்பட்ட இன்னொரு ஆளும் வந்தாதானே என்னன்னு சொல்ல முடியும். திவ்யா, திவ்யா, இதோ வந்துட்டேன் அத்தை. சொல்லுங்க அத்தை. இப்படி உட்காருமா. சொல்றல, உட்காருமா. அருண், திவ்யா, உங்க 2 பேர் விஷயத்துல நான் முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அருண், திவ்யாவை கண்டாலே உனக்கு பிடிக்கல. அவ உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவளை நீ வெறுத்து ஒதுக்கி வச்சிருக்க. திவ்யாவால நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு மனவேதனையில நீ தவிக்கிறத ஒரு பெத்த தாயா என்னால தாங்கிக்க முடியல. திவ்யா, சொல்லுங்க அத்தை. நீயும் வசதியா காரு பங்களான்னு வாழ்ந்த பொண்ணு. உன் கெட்ட நேரம் இவ மேல விருப்பப்பட்டு தாலி கட்டிக்கிட்ட. ஆனா நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு சரியா அமையல. இன்னும் எத்தனை நாளைக்குதான் இவனோட போராடி அழுதுகிட்டு இருப்ப? போதுமா, நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம நரக வாழ்க்கைய வாழ்றத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சா என் மனசு என்ன பாடுபடுமோ அப்படிதான் உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நினைச்சு நான் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். அதனால இனிமேல் எல்லாத்தையுமே நிறுத்திக்கலாம். இந்தா, இத படிச்சு பார்த்துட்டு முதல்ல நீ கையெழுத்து போடு. அதுக்கப்புறம் திவ்யா போடட்டும். இது என்ன பேப்பர்மா? நீங்க 2 பேரும் முறைப்படி பிரியறதுக்கான விவாகரத்து பத்திரம். மேனேஜர். சொல்லுங்க மேனேஜர். மேடம், நீங்க சொன்ன மாதிரியே 3 மாசத்துக்கு தேவையான எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வாங்கியாச்சு மேம். குட். இமிடியேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டேன். ஆனா என்ன ஆனா ஆவனான்னு இழுத்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பிரச்சனை? எப்படி சொல்றதுன்னு தெரியல மேம். காலையில நாம ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினப்ப ரேட் 5800 இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் மேல நாம நினைச்ச மாதிரி இன்வாய்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகல மேடம். எல்லாமே டிக்ரீஸ் ஆகி 3200க்கு வந்துருச்சு மேடம். வாட்? ஆமா மேடம். நாம வேற 3 மந்த்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டோம். இதனால 1.5 crore கிட்ட நஷ்டமாயிருக்கு மேடம். என்ன சொல்றீங்க? 1.5 கோடி நஷ்டம் ஆயிடுச்சா? என்ன மேனேஜர் நீங்க இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? நீங்க எல்லாரும் சொல்லிதானே நான் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கவே சைன் பண்ணேன். இப்ப வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம 1.5 கோடி நஷ்டம்னு சொல்றீங்க. நீங்க எல்லாம் என்ன வேலை பார்த்து கழட்டுறீங்க? மேடம், நீங்க சொல்றது நியாயம்தான். நான் தான் சொன்னேன். ஆனா நான் சொன்னது நமக்கு தேவையான 10,000 ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் வாங்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் 1 lakh ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்க சொல்லி சைன் பண்ணி கொடுத்தீங்க. நீங்க சொல்றத செய்யறது தானே மேடம் என்னோட வேலை. நீங்க தானே சேர்மன். ஹே, நான் தான் சேர்மன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? செய்யற தப்ப எல்லாத்தையுமே செஞ்சுட்டு என்ன ப்ளேம் பண்றீங்களா? அப்படி இல்ல மேடம். ஆஸ் எ மேனேஜரா நீங்க சொல்றத செய்யறதா என்னோட வேலை. முடிவு எடுக்கிற இடத்துல நீங்க தானே இருக்கீங்க. ஹே, ஸ்டாப் இட். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காத. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்,
எப்படி இதை சரி பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இனி எதுவுமே பண்ண முடியாது மேடம். ஆர்டர் பண்ண ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் லோட் ஆயிருச்சு. இனி ரிட்டர்ன் பண்ணாலும் கரண்ட் மார்க்கெட் ரேட் என்னவோ அதான் நமக்கு கிடைக்கும். அனிதாமா, அனிதாமா பாத்து. ஐயோ அனிதாமா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. இது என் பிரஸ்டீஜ் இஷ்யூ. மம்மிக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அனிதாமா பாத்து கீழே பாருங்க. அனிதாமா, ஏய் அண்ணி, என்ன நீ இப்படி ஓடி வரா? சக்தி, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர? அம்மா அனிதாமா மொட்டை மாடியில போன் பேசிக்கிட்டே மாடியோட ஓரத்துல வந்துட்டாங்க. விழுந்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய் அனிதாமா, என்ன அனிதா? என்ன ஆச்சு உனக்கு? எங்க நிக்கிறோம் தெரியாமலே பேசிட்டு இருக்க? நான் மட்டும் இங்க வராம இருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்ல சிவா, போன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருந்தேனா, அதான் நான் கவனிக்கல. முக்கியமான காலா இருந்தா என்ன? இங்க எவ்வளவு இடம் இருக்கு? அதுக்குன்னு ரூஃப்லயா நடப்ப? கோவத்துல இருக்கிறப்போ புத்தி தடுமாறுன்னு சொல்லுவாங்க. நாம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அனிதா? ஒன்ன மறந்து பேசுற அளவுக்கு அப்படி என்னதான் போன்ல பேசிட்டு இருந்த? சொல்லு அனிதா, என்ன பிரச்சனை? அது வந்து மம்மி, என்னோட தப்பான டிசிஷனால நம்ம கம்பெனிக்கு 1.5 கோடி லாஸ் ஆயிடுச்சு மம்மி. அனிதா, இங்க பாரு, பிசினஸ்ல லாஸ்ங்கிறது எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். ஆனா அதுக்கெல்லாம் பதட்டப்பட்டா பிசினஸ் பண்ணவே முடியாது. நீ என்னோட ஒரே பொண்ணு. இந்த மொத்த சொத்துமே உனக்கு தான். அதுல 1 கோடி என்ன, இந்த சொத்து மொத்தமும் போனாலும் எனக்கு கவலை இல்ல. இதையெல்லாம் என்னால திரும்ப சம்பாதிச்சுக்க முடியும். இப்ப கீழே விழுந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்ததுன்னா பொண்ணு என்னால திரும்ப சம்பாதிக்க முடியுமா? சாரி மம்மி, டென்ஷன்ல கவனிக்காம அப்படியே எட்ஜுக்கு போயிட்டேன். ஏன் கவனிக்கலன்னு தான் கேக்குறேன். டென்ஷன்ல உன்னையே நீ மறந்துடுவியா? இல்ல மம்மி, சும்மா பாட்டு கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்ப மேனேஜர் கால் பண்ணி அந்த விஷயத்த சொன்ன உடனே என்னையும் அறியாம டென்ஷன் ஆயிட்டேன் மம்மி. நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு வந்து சிவா உன்னை காப்பாத்திட்டான். அவன் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? கவனமா இருக்கணும் அனிதா. சிவா மாதிரி எதையும் நிதானமா ஹேண்டில் பண்ண கத்துக்கோ. என்ன அனிதா, கவனமா இருக்கிறது இல்லையா? நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? நான் கீழே இருந்து ரொம்ப நேரமா கத்துனேன், உங்களுக்கு கேட்கவே இல்ல. ஆமா, எப்ப அனிதா மேல இருந்து கீழே விழுவான்னு பாத்துட்டு இருந்தியா? பார்த்த உடனே ஓடி வர வேண்டியதானே? இல்லம்மா, நான் மேல வர்றதுக்குள்ள அவங்க கீழே விழுந்துருவாங்களோன்னு தான் நான் கத்துனேன். அது உங்களுக்கு சரியா கேட்காதனாலதான் வேற வழி இல்லாம நான் மேல ஓடி வந்தேன். நடிக்காத என்ன அண்ணி. விடுங்க அண்ணி. சக்தி ஏன் அப்படியெல்லாம் நினைக்க போறா? உனக்கு தெரியாது ருத்ரா. எதுக்கு எடுத்தாலும் அவளை பொண்ணு மாதிரின்னு சொல்றல்ல, அதையே உண்மைன்னு நம்பிக்கிட்டு அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகுங்கிற மாதிரி அனிதா எப்ப சாவா அந்த இடத்துக்கு எப்ப வரலான்னு காத்துட்டு இருக்கா. ஏமா தேவையில்லாம ஏதோ கிரியேட் பண்ணி பேசுறீங்க? கவனமா இல்லாம விழ போனது அனிதா. அதான் அவளுக்கு எதுவும் நடக்காம காப்பாத்தியச்சுல்ல.
அதுக்கு சக்தி என்ன பண்ணுவா? நீ சும்மா இருடா. உனக்கு ஒண்ணும் தெரியாது. ஒவ்வொரு விஷயத்திலே இவளை கவனிச்சுட்டு தான் வரேன். அவ உங்க எல்லார்கிட்டயும் நல்லா நடிச்சிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ள என்ன நினைக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ணி, இதோட இந்த பேச்சை விடுங்களேன் ப்ளீஸ். சிவா சொல்றது சரிதான். அனிதா கவனக்குறைவா இருந்ததுக்கு சக்தி என்ன பண்ணுவா? அப்படி நினைக்கிறவளா இருந்தா ஏன் காப்பாத்த ஓடி வரணும்? நம்ம கிட்ட ஏன் சொல்லணும்? அவ அனிதாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பதட்டத்துல ஓடி வந்திருக்கா. அங்கதான் ருத்ரா, அங்கதான் உன்னை அவ நல்லா ஏமாத்துறா. சிவா மேல நிக்கிறத இவ பாத்திருக்கா. சிவா எப்படியோ அனிதாவை காப்பாத்திருவான்னு தெரிஞ்சுதான் இவ பதட்டமா காப்பாத்துற மாதிரி ஓடி வந்து நம்ம எல்லார்கிட்டயும் சீன் போட்டுட்டு இருக்கா. அண்ணி, உங்க கற்பனைக்கு அளவே இல்லையா? கீழே இருந்து மேல நிக்கிற சிவாவை எப்படி அண்ணி சக்தியால பார்க்க முடியும்? உங்களுக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். அதுக்காக அவளை ஏதோ ஒரு கொலைகாரி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க.